இப்போ இருக்கிற ஒர்க் என்வாயர்மெண்ட்ல உங்களுக்கு நீங்க பண்ண போற ஒர்க்கோட ஸ்கில்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ட் உங்களோட கம்யூனிகேஷன் தான். என்னதான் கோடிங் ரவுண்ட்ஸ் அண்ட் ஆப்டிடியூட் ரவுண்ட்ஸ்ல நீங்க செலக்ட் ஆனாலும் ஹெச்ஆர் ரவுண்ட்ல நீங்க ரிஜெக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு காரணம் உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். ஸோ இந்த வீடியோவில் தெளிவாகவும் தைரியமாகவும் உங்கள் ஒர்க் லைஃப்பில் உங்கள் கலீக்ஸ் அண்ட் சீனியர் பீப்புளோட எப்படி பேசுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கம்யூனிகேஷனை 4 டைப்பாக பிரிக்கிறாங்க: ஸ்பீக்கிங், லிசனிங், ரைட்டிங் அண்ட் ரீடிங். இன்னைக்கு இந்த ஸ்பீக்கிங்கில் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நாம் பார்க்க போகிறோம். அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னா என்ன? தைரியமாக நாம் சொல்ல நினைக்கிற விஷயத்த யார்கிட்ட சொல்லணுமோ நேரடியாக அவங்கக்கிட்டேயே பேசுறது. தைரியம்னு சொல்லும்பொழுது சண்டைக்கு போகிறது இல்லைங்க. இந்த வின்-வின் சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ நாம் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோமோ அதுவும் சக்ஸஸ்ஃபுல் ஆகணும். அதே நேரத்தில் யார்கிட்ட பேச போகிறோமோ அவங்களையும் நாம் ஹர்ட் ஆர் இன்சல்ட் பண்ணாமல் இருக்கணும். இப்போ இதை தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சிச்சுவேஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். உங்கள் ஒர்க் பிளேஸில் நீங்கள் கொடுக்குற ஐடியாஸ்லாம் மீட்டிங் டைமில் உங்கள் கலீக்ஸ் அவர் செஞ்சதா சொல்லி கிரெடிட் வாங்குறாரு. இந்த பர்டிகுலர் சிச்சுவேஷனை கரெக்டாக எப்படி நாம் ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே கோபம் வரும், சண்டை போடணும்னு தோணும், இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஆர்குமெண்ட்காகவாவது நம்ம ரெடி ஆகும். பட் நீங்கள் ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, அங்கே நீங்கள் பிஹேவ் பண்ணுற விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்குமே கோவப்படுறதோ சண்டை போடுறதோ முடிவு கிடையாது. கம்யூனிகேஷன் இஸ் த கீ. பேசினாலே பல பிரச்சனைகள் சால்வ் ஆகிடும். இதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல்ல அவங்க கிட்ட நாம என்ன சொல்ல போறோம், என்ன பேச போறோம் அப்படிங்கிறத ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட வேர்ட்ஸ் ஹர்ட்ஃபுல்லா இருக்கக்கூடாது. ஓகே, செகண்ட், டைம் அண்ட் பிளேஸ். நீங்க அவங்க கிட்டயே கேளுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும், எப்ப பேசலாம் அப்படிங்கறத. இந்த கம்யூனிகேஷன்ல ஒரு முக்கியமான விஷயம், நெவர் டிஸ்கஸ் தீஸ் திங்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் எவ்ரிஒன். மத்தவங்களோட ஒப்பீனியனோ ஜட்ஜ்மெண்ட்ஸோ உங்களுக்கு தேவை கிடையாது. தேர்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க, யூஸ் ஐ ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது நான் ஹர்ட் ஆனேன், எனக்கு இப்படி ஃபீல் ஆச்சு, என்னோட ஐடியாஸ் இப்படி சொல்லும் பொழுது உங்களை ஹைலைட் பண்ணி பேசுறீங்க. அந்த இடத்துல என்ன பிரச்சனை அப்படிங்கிறதையும் கிளியரா அந்த இடத்துல நீங்க எக்ஸ்பிளைன் பண்றீங்க. ஃபோர்த் பாத்தீங்கன்னா, பாயிண்டா பேசுங்க. அதாவது இந்த சுத்தி வளைச்சு பேசுறது, பீட்டிங் அரவுண்ட் த புஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளீஸ் தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னாக்க, இதனால உங்களுக்கு என்ன பாதிப்பு வந்துச்சு, இல்ல ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறதையும் தெளிவா அந்த இடத்துல புரிய வைங்க. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா, என்ன மாறுதல் கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறதையும் டிஸ்கஸ் பண்ணுங்க. செவன்த், நாம என்னதான் அவங்க தப்பு பண்ணி இருந்தாலும் அவங்களோட தரப்பு நியாயத்தையும் கேட்கணும். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி when they speak. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். என்ன நாம வந்து இவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டோம், பேசிட்டோம், நாம நினைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்னு இருந்தாலும் இந்த டிஸ்கஷனுக்கு அப்புறமா அவங்க கிட்ட சேஞ்சஸ் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. இல்ல திரும்பவும் இதே மாதிரி தான் அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா இதை எஸ்கலேட் பண்றதை தவிர நமக்கு வேற வழி கிடையாது. ஸோ நீங்க உங்க மேனேஜரையோ ஹெச்ஆரையோ அப்ரோச் பண்ணலாம். இது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு டீம் டைனமிக்ஸ்க்கு உதவும் அப்படிங்கிறத அவங்க கிட்டயும் நீங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா டிப்ஸ் போடுற எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடியறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி கேட்டுக்கிறேன். ஈகோ அப்படிங்கிற வார்த்தைக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன அர்த்தம், உங்களுக்கு என்ன புரியுது அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட்ஸ்ல போடுங்க.